ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திரபராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்தயோகேந்திரமதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீசங்கராச்சார்யமதாஸ்ய பத்ம பாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரமன்யான் அஸ்மன் குருன் சந்ததமானதோஸ்மி. ஓம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமः. ஓம் நமோஸ்து தேவ்யாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரதத்தைலபூர்ணः பிரஜ்வாலிதோ ஞானமய பிரதீபः. ஓம் வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஓம் ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யக்ருதௌ வந்தே பகவந்தௌ புனः புனः. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்மவித் சம்பிரதாய கர்த்ருப்யः வம்சரிஷிப்யோ மகத்யோ நமோ குருப்யः. சர்வோபப்ளவரகித பிரஜானகணः பிரத்யகர்த்தோ பிரம்மைவாகமஸ்மி. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवत् व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ओम ஓம் சன்னோ மித்ரः சம்வருணः சன்னோ பவத்வர்யமா சன்ன இந்திரோ ப்ரஹஸ்பதிः சன்னோ விஷ்ணுருருக்ரமः. நமோ பிரம்மணே நமஸ்தே வாயோ त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वमेव प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि हृदं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मावतु तत्वक्तारमवतु अवतु माम् अवतु वक्तारम्. ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु विद्विषावहै. ॐ यच्छन्तशामृषपु विश्वरूपः सन्तोऽप्योऽमृतात् सम्भुव समेन्द्रो मेधया स्पृणोत् अमृतस्य देवधारणो असं शरीरं मे विचर्षणं जिह्वा मे मधुमत्तमा कर्णाभ्याम्बुरिविसृवं ब्रह्मण कोशोऽसि मे पिहितः श्रुतं मे गोपाय. ॐ अहं वृक्षस्य रेरिव
கீர்த்திப்ருஷ்டம் கிரேரிவா ஊத்வபவித்ரோ வாஜி இவ ஸ்மமிருதமஸ்மி திரவிணகம் ஸ்வர்ச்சசம் சுமேதா அமிர்தோக்ஷிதः இதி த்ரிசங்கோர்வேதானுவச்சனம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாத பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. உபனிஷதம் மாஹம் பிரம்ம நிராகுர்யாம் மா பிரம்ம நிராகரோத் அனிராகரணமஸ்து அனிராகரணமே அஸ்து ததாத்மனி நிரதேய உபனிஷத்சுதர் தேமயி சந்து தேமயி சந்து. ஓம் வாங்மே மனசி பிரதிஷ்டிதா மனோ மே வாச்சி பிரதிஷ்டிதம் ஆவிராவிர்மயேதி வேதஸ்ய மகானீஸ்தः ஸ்ருதம் மே மா பிரகாசி அனேனாதீதேனாஹோ ராத்ரான் சந்ததாமி ருதம் வதிஷ்யாமி சத்யம் வதிஷ்யாமி தன்மாவது தத்வக்தாரமவது அவது மாம் அவது வக்தாரமவது வக்ரம். ஓம் பத்ரம் நோ அபி வாதய மனஹ ஓம் பத்ரங் கர்ணேபிः ஸ்ருணுயாம தேவாः பத்ரம் பஷ்யேமாஷபிர்யஜத்ராः ஸ்திரைரங்கைः துஷ்டும்சஸ்தனூபிः விஷேம தேவஹிதையதாயுः ஸ்வஸ்தி ந இந்திரோ வ்ருத்தஸ்ரவாः ஸ்வஸ்தி ந பூஷா விஸ்வவேதாः ஸ்வஸ்தி நஸ்தார்க்ஷ்யோ அரிஷ்டநேமி ஸ்வஸ்தி நோ ப்ரஹஸ்பதிர்ததாது. ஓம் யோ பிரம்மாணாம் விததாதி பூர்வம் யோ வை வேதாம்ச பிரகணோதி தகுங்கதேவமாத்மபுத்தி பிரகாசம் முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்யே. பேஜ் 137. விகிதத்வாச்ச ஆஸ்ரம கர்மாபிவி சககாரியேத்வேனே ச சர்வதாபி தூ தே ஏவஹ உபயலிங்காத் அனபிபவம் ச தர்ஷயதி அந்தரா சாபி தூ தத்ருஷ்டேஹ அபி ச ஸ்மரியதே விசேஷானுக்ரஹச்ச அதஸ்த விதரத் ஜேயோயோ லிங்காச்ச. ஃபைன். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஆசிரம அதிகரணம், வித்துர அதிகரணம். யார் ஒருத்தர் ஆசிரமத்தை ஃபாலோ பண்ணுறானோ அவனுக்கு பேர் ஆசிரமி அப்படி பேர்.
அப்போ இந்த சாத்துர் ஆசிரமத்தை ஃபாலோ பண்ணுறவனுக்கு பேர் ஆசிரமி. வர்ண தர்ம ஆசிரம தர்மா. ஸோ வர்ண தர்மன்றது சொசைட்டியோட கனெக்டட், ஆசிரம தர்மன்றது பர்சனல் லைஃப். இந்த ரெண்டு கம்பைன் பண்ணி பியூட்டிஃபுல்லாக அமைச்சு கொடுத்துருக்காங்க நம்ம பெரியவங்க. ஒருத்தன் வந்து அவனுடைய ஆன்மீக லைஃப், ஸ்பிரிச்சுவல் லைஃப் வந்து நல்ல ஸ்பீடாக வரணுன்றதுக்காக இந்த விஷயமானது கொடுக்கப்பட்டிருக்கு. ஆசிரம தர்மமும் சொல்லப்பட்டிருக்கு, நமக்கு வந்து வர்ண தர்மம் சொல்லப்பட்டிருக்கு. வர்ண தர்மம் பற்றி டீட்டெயிலாக சொல்கிறார் நம்ம பகவான் கிருஷ்ணர். அது வந்து தமசு, ரஜஸ், சத்துவம். அதுவும் எஸ்பெஷலி 18வது அத்தியாயம் வந்து டோட்டலாக வர்ணத்தை பற்றி சொல்கிறார். முன்னாடியே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. முன்னாடியே அது என்ன குணகர்ம விபாகஷகான்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். வர்ணத்தை, குணத்தையும் கர்மத்தையும் கனெக்டட். இந்த குணன்றது தமசு, ரஜஸ், சத்துவம். இது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த ஆன்மீகத்தில் போயின்னு இருக்கேன்னு சொல்கிறான்ல, அவனுக்கும் புரியாது. தமசு, ரஜஸ், சத்துவம் அது புரியாது. இது விசேஷமாக வேதாந்தத்தில், அது சாங்கிய தத்துவத்தில் வரக்கூடியது. தமசு, ரஜஸ், சத்துவம். தமசுன்னா என்னன்னா மிஸ்கன்செப்ஷன், டெல்யூஷன். கரெக்டாக சொல்கிறத தப்பாக புரிஞ்சுப்பான், தப்பை வந்து சரியாக புரிஞ்சுப்பான். அவ்வளோதான், ஒரே குவாலிஃபிகேஷன். மீதெல்லாம் நிறையா இருக்குது, அதெல்லாம் வந்து அடிஷன். இது பேஸு, மிஸ்கன்செப்ஷன் ஃபெலோ. புரியுதா? இது தமசு. அப்போ உலகத்தில் நிறைய பேர் இருப்பான், இதில் தான் மிஸ்கன்செப்ஷன் ஃபெலோ தான் நிறைய பேர் இருப்பான். ரஜஸ்ன்றது என்னதுன்னா, அவன் வந்து நல்ல ஆக்டிவாக இருப்பான், டேலண்டடாக இருப்பான், ஆனால் செல்ஃபிஷ் ஃபெலோவாக இருப்பான். இந்த செல்ஃபிஷ் ஃபெலோவாக இருக்கிறவன் வந்து ஃபேமிலி மாத்திரம், தன்னுடைய பர்சனல் லைஃப் மாத்திரம் நல்லா பொழைச்சிப்பான். கெட்டிக்காரன்டாப்பா அப்படி சொல்கிறான்ல, அவன்லாம் ரஜஸ் ஃபெலோ. சுறுசுறுப்பாக இருப்பான், ஆனால் செல்ஃபிஷாக இருப்பான். இந்த செல்ஃபிஷாக இருக்கிறவனுக்கு பேர் நம்ம இதில் வந்து வைஷ்யா. புரியுறதா? இப்போ அது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணினா ரேகா குப்தா மாதிரி ஆகலாம். அது அவங்க வந்து பனியா குரூப்பு. புரியுதா? பிஸ்னஸ் பீப்புள். அவள் தர்மத்தோடு இருப்பாள். இப்போ அதுவே வந்து குடும்பத்தில் அவன் வந்து யார்கிட்டையும் வாங்க மாட்டான், யாருக்கும் கொடுக்க மாட்டான். அது மாதிரி குரூப்பு. அதையே கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டோம்னா வைசிய தர்மத்துக்குள்ளே வந்துடுவான். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. இதே வந்து அந்த ரஜஸ் பிரதானமாக இருக்கிறவன் மற்றவாளுக்கு உதவி செஞ்சு மற்றவங்களை நேசிக்கிறவனாக இருந்தால் அவனே சத்திரியன் ஆகிடுவான். சத்திரிய தர்மம் பாருங்கள், ஒரே விஷயம் தான். இப்படி இந்த ரஜஸ் தமஸோடு சேர்ந்தானா வைஷ்ணவன் ஆகிடுவான். இந்த ரஜஸ் வந்து சத்துவத்தோடு சேர்ந்துட்டுனா சத்திரியன் ஆகிடுவான். அவ்வளோதான். பியூர்லி சத்திரிய வந்து சத்திரிய பேஸ்ட், இந்த சத்துவ பேஸ்டு ரஜஸ் இருந்ததுன்னா அவன் பிராமணனாக இருப்பான். இப்போ நம்மெல்லாம் பிராமணர்கள். ஏன்? அதிகாலையில் தூக்கத்தெல்லாம் விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம வந்துருக்கோம். நம்மெல்லாம் வந்து பிராமண ஜாதி சேர்ந்தோம். பிராமண ஜாதியில் பிராமண வர்ணம், அது வேறு கன்ஃபியூஸாக இருக்கிறது. ஜாதி இங்கே கொண்டு வரக்கூடாது. வர்ணத்தையும் ஜாதியும் கன்ஃபியூஸ் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம நாட்டில். ஓகே, ஜாதி வேறு, வர்ணம் வேறு. ஜாதியும் தப்பு கிடையாது, நன்னா புரிஞ்சுக்கணும். ஜாதின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு செக்ஷன். நம்ம வந்து இப்போ 6 குரூப்பாக பிரிச்சுருக்கோம்ல, அது போல் நாடு முழுக்க பிரித்து இருக்கிறதுக்கு பேர் ஜாத்தின்னு பேர். ஜாத்தின்னா குரூப்புன்னு பேர், குழு. ஓகே, அதில் 24 மனை தெலுங்கு செட்டியார் ஒரு குழு இருக்குது. அது ரொம்ப மைனாரிட்டி குழு. அப்படின்னா அவங்களுக்குள்ளே ஒரு பொண்ணு பையன்லாம் எடுத்துக்கிறது இதெல்லாம் இருக்கிறது. அதுலேயுமே ஜாதி சங்கரகா வரும். ஏன்னா அதில் அப்புறம் பொண்ணே கிடைக்காது.
அப்புறம் வேறு ஒரு அந்த 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 ஒரு இது இருக்கு இல்லையா, செட்டியார் குரூப்பு, அதிலே ஒரு 100 செட்டியார் இருக்காங்க. அந்த செட்டியாருக்குள்ளே நான் சொன்னேன், இப்போ எதுக்கு கஷ்டப்படுற, செட்டியாருக்குள்ளே நிறைய செட்டியார் இருக்குது, ஒரு செட்டியார் எடுத்துக்கோ, புரியுதா? என் பையன் வந்து இது ஐயங்கார் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு பிராமணன் தானே, எல்லாம் ஒரே இது தானே அப்படின்னு. அப்போ ஒரு ஜாதிக்குள்ளறைய சப் டிவிஷன் இருக்குது, அதுவும் நல்லது தான். இது கிடைக்கலன்னா அது பண்ணிக்கலாம். அப்படி மொத்தமாக இது கிடைக்கலன்னு வச்சுக்கோ, அப்புறம் இன்னொரு ஜாதியிலேருந்து எடுத்துக்கலாம், அதுவும் தப்பு இல்லை, புரியுறதா? எதுவுமே தப்பு கிடையாது. ஆனால் நீயாக இருக்கணும், அவ்வளோதான். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ ஜாதி சிஸ்டம் வந்து பியூட்டிஃபுல் ஒண்டர்ஃபுல் சிஸ்டம். இதில் எங்கே குழப்பம் வருதுன்னா, இது வசந்த ஜாதி, இது தாழ்ந்த ஜாதின்னு சொல்கிறான் பாருங்க, அங்கே தான் பிரச்சனை வருது. அது அவ்வை பாட்டி அழகாக சொல்கிறான். யார் வந்து பரோபகாரியாக இருக்கானோ அவன் உயர்ந்த ஜாதி, ரொம்ப கஞ்சூஸாக எச்ச கையிலையும் ஓட்டாத ஆள் இருக்க அந்த தாழ்ந்த ஜாதி அப்படி சொல்லுவோம். இட்டார் பெரியவர் இடாதார் ரொம்ப ரொம்ப கேவலமான ஜாதி சொல்லிட்டு. இதுதான் கணக்கு, புரியுதா? ப்ராக்டிக்கலாக பேச வேண்டிய கணக்கு. இப்போ ஜாத்திலையும் பிரச்சனை இல்லை, வர்ணத்துலேயும் பிரச்சனை இல்லை. அடுத்தது என்ன, ஆசிரமத்துலேயும் பிரச்சனை இல்லை, கிளாரிட்டியாக இருக்கிறது. ஸ்டூடெண்ட் லைஃப், ஃபேமிலி லைஃப், ரிட்டையர்மெண்ட் லைஃப் அண்டு ஓல்ட் ஏஜ் ஹோம் கிளியராக இருக்குது. ஸோ இந்த லைஃப்பை வந்து குவாலிஃபைட் பண்ணணும், வைதிகமாக்கணும், அதில் வந்து வேத சம்பந்தப்பட்டதாக ஆக்கணும். இப்போ பிரம்மச்சரிய லைஃப்பில் வந்து அவன் வந்து ஸ்டடீஸ் மாத்திரம்தான் இருக்கணும். ஸ்டடீஸ் 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 படிக்கிற புத்தி இருக்கணும். அப்புறம் நிறைய மனப்பாடம் பண்ணணும். இப்போலாம் பார்த்தா அந்த பசங்கள்லாம் வந்து ரோட்லேயும் வெளியிலையும் பார்த்தா பூரிப்பாகிறது. வேதம் வந்து இப்படி வந்து வேத நெறி வாழ்க்கையில் அந்த ஐஐடிலையும் அந்த அண்ணா யூனிவர்சிட்டிலையும் அப்புறம் லோக்கலில் இந்த டியூஷன் சென்டர்லேயும் எப்போ பார்த்தாலும் கையில் புஸ்தகம் வச்சுக்கிட்டு இருக்கான், மனப்பாடம் பண்ணுறான், புரியுதா? மரத்தடி கிடச்சா நிழல் கிடச்சோன்னே உடனே மனப்பாடம் பண்ணுறான். இதெல்லாம் ஒரு விஷுவலைஸ். இப்படி பண்ணால் பிரம்மச்சாரின்னு அர்த்தம். அதாவது அவனுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் படிப்பு விஷயமாகவே பேசுவான், யோசிப்பான், டிஸ்கஸ் பண்ணுவான், புரியுதா? இப்படி பண்ணக்கூடியவன் வந்து பிரம்மச்சாரி. அவன் வந்து பிரம்மச்சரிய விரதமும் கடைப்பிடிக்கணும். ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிடக்கூடாது, ரோடு கடையிலலாம் சாப்பிடக்கூடாது இந்த பையன், புரியுறதா? இதுக்கு அடுத்தது கிரகஸ்த லைஃப், அது ரொம்ப பெருசு. அதுக்கு அடுத்தது வானப்பிரஸ்த லைஃப். அது வானப்பிரஸ்தத்துக்கு வர்றதே இல்லை. அது ஏன்னா அவன் பையனும் பொண்ணும் வந்து 30 வரைக்கும் கல்யாணம் ஆகிறதில்ல. இவர் அது வரைக்கும் கிரகஸ்தன். 30 வந்து பையன் பொண்ணுலாம் பார்த்து ஏதோ எப்படியோ கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. சான்ஸ் இருந்துன்னா என்ன ஆகும், அது குழந்தை பெற்றுக்கும். 30க்கு பிறகு குழந்தைய பெற்றுக்கணுன்னா இவருக்கு 70 ஆகிடும். இவர் 70 வயசில் ஆற நீ யாரோ நான் யாரோன்னு இன்னும் கிரகஸ்த விடலை. யாடா பாவி, நீ எப்போ வந்து வானப்பிரசத்துக்கு வரப்போகிற, ஆன்மீக விஷயத்துக்கு வரப்போகிற, உனக்கு வந்து இப்படிலாம் கொடுக்கப்பட்டிருக்க, வாழ்க்கை முறை கொடுக்கப்பட்டிருக்க, வானப்பிரஸ்தன்றது ஒன்று தெரியவே தெரியல. வானப்பிரஸ்தன்றது கிரகஸ்தனுக்கு தெரிய மாட்டுறது. இப்போ இது வந்து கிரகஸ்தனுக்கு தெரியணும் வானப்பிரஸ்தன்றது, சன்னியாசிக்கு தெரிய வேண்டாம். ஏன்னா வானப்பிரஸ்தத்தை கடந்துட்டான். பிரம்மச்சாரிக்கு புரிய தேவையில்லை, இந்த கிரகஸ்த பயலுக்கு தான் புரியணும். எவ்வளோ தூரத்துக்கு சீமா இருக்குது, எது வரைக்கும் நான் வந்து கிரகஸ்தத்தில் இருக்கணும், எது வரைக்கும் நான் வந்து கிரகஸ்தத்தை விட்டுடணும். இதை யார் பேஸ் பண்ணி, முன்னாடிலாம் வந்து உனக்கு குழந்தை பிறந்துத்துனா அந்த குழந்தைக்கு பிறந்துத்துனா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ அதெல்லாம் சரிப்பட்டு வராது. இன்றைக்கி இருக்க கலியுகத்தில் அதுவும் சரிப்பட்டு வராது, புரியுறதா? அப்போ நாமே எகிரி குச்சா தான்
அந்த ஜெயிண்ட் வீலில் ஒரு தடவை எகிரி குதிச்சு வானப்பிரஸ்தம் தான், நீ எப்போ வேணால் கல்யாணம் பண்ணிக்கோ, அப்போ எனக்கு வந்து இன்விடேஷன் அனுப்பு அப்படின்னு சொன்னான். நான் கெஸ்ட்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான் பண்ணணும். நம்ம ரூட் இருக்குல்ல, டைரெக்டாக போய்கிட்டே இருக்கணும். புரியுதா? எவனும் தடை பண்ணக்கூடாது. வீடோ நாடோ சமுதாயமோ இல்லை, எதுவுமே தடை பண்ணாமல் நம்ம பாட்டு போயிட்டே இருக்கணும். இது வானப்பிரஸ்தம். வானப்பிரஸ்தத்தை குறி வச்சுட்டிங்கன்னு வச்சுங்க, நீங்கள் வந்து இதுக்கு வந்துட்டீங்க, ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு இலக்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. யூ ஆர் த ஸ்பிரிச்சுவல் பர்சன். ஸ்பிரிச்சுவல் பர்சனாக ரொம்ப பெருசாலாம் பண்ண வேண்டாம். ஐ ஆம் த வானப்பிரஸ்தா அப்படின்னு நீ முடிவு பண்ணி அது பிரகாரம் இருந்துன்னா யூ ஆர் த ஸ்பிரிச்சுவல் பர்சன். வானப்பிரஸ்தமே ஃபிக்ஸ் ஆகலை அப்படின்னா யூ ஆர் த ரிலீஜியஸ் பர்சன். ஓகே, யுவர் ரிலீஜியஸ் பர்சனா அல்லது ஸ்பிரிச்சுவல் பர்சனா அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்கோ. வெளியில் வேணால் ஸ்பிரிச்சுவல் எது வேணால் சொல்லிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. சொல்லிக்க, எது வேணால் என்ன சொல்லிக்கலாம். ஆனால் உனக்கு தெரியணும், நான் வந்து ரிலீஜியஸ் பர்சனா ஸ்பிரிச்சுவல் பர்சனான்னு உனக்கு தெரிஞ்சால் போகிறோம். இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சால் போகிறோம். அதாவது எனக்கு தெரிஞ்சால் போகிறோம், எனக்குன்னா உனக்கு தெரிஞ்சால் போகிறோம். எது சொன்னாலும் தப்பாக இருக்குது பாருங்கள். அதனால் இதில் இதுக்கு பேர் இன்டலெக்சுவல் ஆனஸ்டின்னு பேர். இவ்வளோ தான் நமக்கு சக்தி பகவான் கொடுத்துருக்கான், போட்டோம். நம்ம இது சம்சாரமே நல்லா இருக்குது. அந்த கருவாடு விற்ற காரிக்கு அது கூடையை மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டா. மல்லிகைப்பூ விற்றார் இல்லையா, அந்த கூடையை எடுத்துகிட்டு போயிட்டா. அவளுக்கு ராத்திரி முழுக்க தூக்கமே வரல. அந்த மல்லிகைப்பூ வாசனை அலர்ஜி ஆகிறது. சுகந்தமாக இருக்கிற அந்த மல்லிகைப்பூ, அதுவும் அந்த இருவாச்சியாக இன்னொன்று இருக்க சின்ன பூ, அது வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும். மல்லிகைப்பூவோட வாசனையாக இருக்கும். அது 8 ஊருக்கு கேட்கும். அந்த பூவோட வாசனை. அதை வேற ஒரு பந்து சுற்றி அந்த கூடையில் வச்சுருக்கா. வாசனை கொடுக்கக்கூடிய மல்லிகைப்பூவும் வச்சுருக்கா, வாசனை கொடுக்காம ஏமாத்துகிற பூவும் மல்லிகைப்பூவும் வச்சுருக்கா. எல்லாமே அந்த கூடையில் இருக்கா. ஆனால் கூடையை மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இவளுக்கு அந்த மல்லிகைப்பூ வாசனையே வந்து அலர்ஜி ஆகி ராத்திரி முழுக்க தூக்கமே வரல. அப்படிதான் இவன் வந்து வானப்பிரஸ்தத்துக்கு புஷ் பண்ணி தள்ளினாலும் இவளுக்கு வானப்பிரஸ்தத்துக்கு போக முடியாமல் கிரகஸ்தத்திலே இருந்து பழகிறதுனால கிரகஸ்த வாழ்க்கை சரியாக செட் ஆகலைன்னா தூக்கமே வரமாட்டோம். ஆனால் வானப்பிரஸ்தத்துக்கு ஆனந்தமாக இருக்கணும். புரியுதா? நாமே விட்டுட்டு வரணும், இல்லைன்னா வீட்டில் இருக்கிறதெல்லாம் தள்ளி விடும். அதை நம்ம பயன்படுத்திக்கணும். புரியுதா? பயன்படுத்திக்கலைன்னா அலர்ஜின்னு அர்த்தம். எது அலர்ஜி? வானப்பிரஸ்த வாழ்க்கை அலர்ஜி. ஓகே, இதெல்லாம் 8வது அதிகரணத்தில் வியாசாச்சாரியார் சொல்கிறார். நன்னா புரிஞ்சுக்கோங்க, நான் எதுவும் சொல்லலை. ஆசிரம வாழ்க்கை அப்படின்றார். ஓகே, ஆசிரம வாழ்க்கை விதி, அவன் வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். சந்நியாச ஆசிரமம் இருக்குது. சந்நியாசத்துக்கும் நீ ஓம் நம சிவாய சொன்னால் அவர் என்ன பண்ணோம்? ஓம் சொல்லணும். புரியுதா? நீ வந்து காயத்ரி சொன்னால் அவர் அம்ச சொல்லி அந்த காயத்ரி சொல்லணும். அவருக்கு உனக்கு மாதிரியே அவருக்கும் நிறைய விதியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. சன்னியாசத்துக்கும் பின்னாடி வரப்போகிறது. சன்னியாசியில் பஞ்சர் ஆகிறதுக்கு நிறைய அதிகாரம் 2-3 அதிகாரம் இருக்குது பின்னாடி. புரியுதா? அதில் பஞ்சர் பண்ணி விட்டுற போகிறார். புரியுதா? இனி என்னெல்லாம் இருக்கிறதோ, சொசைட்டியில் என்னெல்லாம் இருக்கிறதோ எல்லாமே பிரம்மசூத்திரத்தில் அப்போவே கண்டுபிடிச்சிட்டார் நம்ம ஆள் வியாசர். ஏன்னா அவர் வந்து 3 காலமும் தெரிஞ்சவர். அவர் ஆமாம், இல்லை விஷால புத்தி இல்லை, 3 காலமும் திரிகாலமும் தெரிஞ்சவர் அவர். புரியுதா? பாஸ்ட்டும் தெரியும், ப்ரெசண்ட்டும் தெரியும், ஃப்யூச்சரில் உங்கள் வீட்டு சமாச்சாரத்தில் இப்போ கூகுளில் ஜெமினி கண்டுபிடிச்சிட்டால, இந்த ஜெமினியில் வந்து ஏஐ அப்ளை பண்ணியிருக்கான். இப்போல்லாம் ஃபிசிக்கலெல்லாம் நீ ட்ரை பண்ண வேண்டாம். அந்த ஜெமினி தானே, அது வந்து அதுவே கண்டுபிடிச்சி கொடுத்துரும் நீ எப்படிப்பட்டதுன்னு அப்படின்னு. இப்படிதா போய் நின்னா போகிறோம், உன்னுடைய எல்லா ஆல் டீட்டெயில்ஸ் கிடச்சிடும். நீ பாராயணம் பண்ணியா பண்ணலையா எல்லாமே கண்டுபிடிச்சி கொடுத்துரும். எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். அவன் எதுக்கும் யூஸ் பண்ணுறான், நம்ம இதுக்கு யூஸ் பண்ணலாமே. புரியுறதா? இதெல்லாம் நிறையா
சயின்ஸு டெக்னாலஜிலாம் நிறையா டெவலப் ஆகிறது. நமக்கு டெக்னாலஜிலாம் நமக்கு எப்பவுமே பிரச்சனை கிடையாது. டெக்னாலஜியை நம்ம யூஸ் பண்ணுவோம். புரியுறதா? புராணம், அபிநவம் புராணம். புதுமைக்கு புதுமை, பழமைக்கு பழமை எதுவோ அது புராணம். நம்ம எப்பவுமே நம்ம மாற்றிட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் பேஸு விட மாட்டோம். இப்போ பையனுக்கு பொண்ணுக்கு வளைகாப்புன்னா எவ்வளோ டெவலப் ஆனாலும் வளைகாப்பு உண்டு. புரியுறதா? சீமந்தம் உண்டு, கல்யாணம் உண்டு. கல்யாணம் பிறந்தோடனே குழந்தைக்கு பேர் வைக்கிறது இருக்கு. இப்படிதான் நாமக்கரணம் உண்டு. எல்லாமே 48 சம்ஸ்காரமும். எந்த யுகம் மாறினாலும் 48 சம்ஸ்காரம் நம்ம நாட்டில் இருக்குது, குழந்தைகளுக்கு இருக்குது. புரியுறதா? அதனால் நத்திங் ஒரி. ஓகே, எல்லாமே நம்ம அப்ளை பண்ணலாம். இது ஆசிரம தர்மா அல்லது கர்மா. இப்போ இதில் வராமல் கொஞ்சம் பேர் இருக்காங்க. 4 இதுக்கு வராதவங்களை அவங்கள குவாலிஃபை பண்ணுறதுக்கும் அவங்க மோட்சம் அடையிறதுக்கும் வழிவகையை வியாசாச்சாரியர் வகுத்து கொடுக்குறார். புரியுதா? இதுதான் இந்த விசால தன்மை. ஓகே, வேதம் கருணா மாதா. ஆயிரக்கணக்கான அம்மா யாரோ அந்த அம்மாவிலலாம் அம்மாவுக்கு தாயாக இருக்கிறது வேத மாதா. ஒருத்தரையுமே கீழே விடுறதில்ல. எப்படி அம்மா மோசமான பையன் இருந்தால், திருட்டு பையன் இருந்தால் கூட அவனை ராத்திரி இப்படி ஜன்னல் பக்கமாக வரவழைச்சு கொடுத்து அனுப்புவா சாப்பாடை. புரியுதா? அதுதான் தாய் உள்ளம். புரியுதா? அந்த மாதிரி தாய் உள்ளத்தோடு இருக்கிறது வேத மாதா. அதனால் இதுக்கு பேர் விதுர அதிகரணம். விதுர அதிகரணம். ஓகே, இதில் 4 சூத்திரம் இருக்குது. நம்ம நேற்றுக்கு இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். இன்றைக்கி அதனுடைய அடுத்த சப்ஜெக்ட் பண்ணும். அபிச்ச ஸ்மரியதே. விதுர என்றது ஆசிரமி சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு ஆப்போசிட் என்ன? அனாசிரமி. புரியுதா? அனாசிரமி வாழ்க்கையை பற்றி, அந்த வகுப்புக்கு வேண்டிய தர்மத்தை பற்றி சொல்கிறது தான் இந்த விதுர. புரியுதா? இப்போ உதாரணத்துக்கு 4 ஆசிரமத்துக்குள்ளே வராதவங்க சங்கராச்சாரியார் 2 பேரை எக்ஸாம்பிள் சொல்கிறார். ஒன்று ரைக்வா, இன்னொன்று கார்கியை பற்றி சொல்கிறார். அதை பார்க்கலாம். இப்போ நரேந்திர மோடி எந்த வருணத்தில் வருவார்? அனாசிரமத்தில் வருவார். வாஜ்பாய் அனாசிரமத்தில் வருவார். அகல்யாபாய் ஹோல்கர் அனாசிரமத்தில் வருவார். புரியுறதா? அப்போது இவங்க எல்லாருக்குமே சரியான விதத்தில் சொல்கிறதுக்காக இப்போ சங்கத்தோட பிரச்சாரக்ஸ் எல்லாம் இருக்காங்க, ஆர்எஸ்எஸ் பிரச்சாரக், அவங்களாம் அனாசிரமியில் வருவாங்க. ஆசிரமம் 4 ஆசிரமம் இருக்கு இல்லையா, பிரம்மச்சரிய, கிரகஸ்த. நீ இப்போ தான் கிளியர் ஆச்சு பிரம்மசூத்திரம் படித்தோன்னே. எப்படிடா அவனை 40 வயசில் பிரம்மச்சாரி சொல்ல முடியும்? கல்யாணம் பேச்சுலர் சொல்லலாம், ஆனால் பிரம்மச்சாரி சொல்ல முடியாது. புரியுதா? அனாசிரமி. புரியுதா? 20 வயசுக்கு முன்னாடி அவன் ஸ்டடீஸ் இருக்கணும். ஸ்டடீஸ் முடித்த உடனே கல்யாணம் பண்ணிக்கணும். அவன் தான் கிரகஸ்தன். அதுவும் வியாசாச்சாரியார் எடுத்து சொல்கிறார். இந்த படித்து முடித்த பிறகு ரொம்ப நாள் தள்ளி போடுறான் பாரு கல்யாணத்தை, அவன் கூட அனாசிரமி தான். ஒரு ஆளையும் விடலை. நீ முதல்ல எந்த லிஸ்ட்டில் வந்தேன்னு சொன்னா தான் அதுக்கு தக்கன சாதனையை சொல்ல முடியும். நீ புரியுதா? இப்போ வர்ணாசிரமன்றது ஏன் முக்கியம்னா, நான் எந்த ஆசிரமத்தில் இருக்கேன்னு சொன்னால் தான் அதற்கான தர்மத்தை சொல்ல முடியும். அந்த தர்மம் தெரிஞ்சால் தான் அதை நான் அனுஷ்டானம் பண்ண முடியும். இந்த அனுஷ்டானம் பண்ணினா தான் மன தூய்மை, சித்த சுத்தி வரும். சித்த சுத்தி வந்தால் தான் அவன் சாதன சதுஷ்டத்துக்கு போக முடியும். அவன் சாதன சதுஷ்டத்துக்கு வந்தால் தான் வேதாந்த வகுப்பு கேட்க முடியும். அது அவனுக்கு குவாலிஃபிகேஷன் ஆகிற வரைக்கும் கேட்டுகிட்டே இருந்தால் சத்சங்கமாகும். குவாலிஃபிகேஷன் சாதன சதுஷ்டம் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா அதுவே சிரவண மனன நிதித்தியாசனம் ஆகிடும். பியூட்டிஃபுல் சிஸ்டம் பண்ணியிருக்கிறது. ஓகே, ஸோ அப்போது எல்லாருமே இருக்காங்க. புரியுதா? நம்ம குருகுலத்திலேயே இருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம லலிதா டீச்சர் அவள் அனாசிரமி தான் வரும். இப்போ செல்வி அனாசிரமி ஆசிரம். இதெல்லாம் கார்கி வரைக்கும்
அனாசிரமி ஆசிரமத்தை சேர்ந்தவர்கள். புரியுதா? ரெகுலர் சிஸ்டத்தில் வரமாட்டாங்க. இந்த பிரம்மச்சரிய, கிரகஸ்த, வானப்பிரஸ்த, சந்நியாச அதெல்லாம் வரமாட்டாங்க. இப்போ சப்போஸ் இந்த கணவனை இழந்தவளோ இல்லை இந்த பௌசை இழந்தவங்களோ அவங்களுக்கு ஒரு வழி சொல்லி கொடுத்துருக்காரு. அவங்க வந்து அடுத்த ஆசிரமத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். வானப்பிரஸ்த இல்லாட்டி சந்நியாச அப்படி போயிட்டோம்னா ஆசிரம வாழ்க்கைக்கு வேணும் அப்படின்னா அவங்க வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு ரைட் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி உன்னால் அந்த வாழ்க்கைக்கு போகிறதுக்கு என்ன சக்தி, திறமை, சந்தர்ப்பம், வீடு, மற்றது சமுதாயம் இதெல்லாம் ஒத்து வரல அப்படின்னா அனாசிரமி. நீ ஏதாவது ஒரு ஆசிரமியோ அல்லது அனாசிரமியோ ஏதோ ஒன்றுத்தில் இருக்கணும். ரெண்டும் கட்டனா இருக்கக்கூடாது. புரியுதா? கிறிஸ்தவ முஸ்லீம் மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ கிறிஸ்தவ முஸ்லீம் கூட அனாசிரமியில் சேர்த்துட்டேன் நான். புரியுதா? அப்போ தான் வந்து வாதாபி ஜீரணம் ஆகும். புரியுறதில்ல? ஸோ இதெல்லாம் நமக்கு இது அப்போது வந்து இந்த இவங்களுக்கெல்லாம் என்ன வாழ்க்கை முறை? கர்மயோகியோ உபாசனையோ பண்ண முடியும். இவங்களாம் என்ன பண்ண முடியும்? கர்மயோகம் இல்லாட்டி உபாசனையோ வாழ முடியும். ஓகே. அப்போ வந்து சதுர்த்த ஆசிரம வாழ்க்கை அல்லது வர்ணாசிரம வாழ்க்கை முறை எல்லாமே கோல் என்ன அப்படின்னா ஞானத்துக்கு இட்டுட்டு போகிறது. சாதன சதுஷ்டியம், ஞானம், அதுக்கப்புறம் வந்து ஜீவன் முக்தன் அல்லது கிரம முக்தன் ஏதோ ஒன்றுத்தில் சாயணும். இப்போ ஆசிரமி பற்றி 8வது அதிகரணமோ அனாசிரமி பற்றி 9வது அதிகரணமோ சொல்லப்பட்டது. அப்போ எல்லாருமே இதில் பக்தனாக முடியும், யோகியாக முடியும், ஞானியாக முடியும். இதுக்கு பேஸ் என்ன அப்படின்னா மன தூய்மை, சித்த சுத்தி. 4 பாத், 5 பாத், 10 பாத் அதெல்லாம் பார்த்துலாம் சொல்கிறாங்கள்ல. எந்த பாத்துக்கு வேணால் வந்து நம்ம வந்து மோட்சத்தில் சந்திக்கலான்னு சொல்லிட்டாரு சுவாமிஜி. அது மோட்சத்தில் சந்திக்க முடியாது, சித்த சுத்தியில் சந்திக்கலாம். புரியுதா? சித்த சுத்தி மன தூய்மையில் எல்லாரையும் கொண்டு போய் விடும். நம்மளுடைய சம்பிரதாயம் இருக்கல, எல்லாரையும் எந்த கிளாஸஸ் பீப்புள் இருந்தாலும் எதில் கொண்டு போய் சேர்க்கணும்னா சித்த சுத்தியில் சேர்க்கும், மன தூய்மையில் சேர்க்கும். மன தூய்மை ஒருத்தனுக்கு வந்துட்டுனா, சித்த சுத்தி ஒருத்தனுக்கு வந்துட்டுனா அவன் சாதன சதுரத்துக்கு ட்ராவல் பண்ணி அப்படியே வந்து உபாசனையிலையோ அல்லது ஞானத்திலையோ அவன் வந்து மோட்சத்தை அடைஞ்சிட முடியும். ஓகே. அப்போ இவன் எப்படி இருக்கணும்? ஆசிரமி அனாசிரமி 2 பேருமே என்ன பண்ணலாம்? பொதுவாக எத் கரோஷி எதஸ்நாசி எத் ஜிகோஷி ததாசியத்து. நீ எது பண்ணினாலும் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அதெல்லாம் என்ன பண்ணணும்? பகவானுக்கு கொடுக்கணும். பகவானுக்கு அர்ச்சனையாக கொடுத்துடணும். எப்படி ஈஸ்வர அர்ப்பணம் பண்ணுறது? இப்போ உதாரணத்துக்கு வந்து இங்கே சுவாமி வைக்கணும். சுவாமி வைக்கணும்னா இங்கே பெருக்கிறது இருக்கு இல்லையா, அந்த மாப்பெல்லாம் போடுறது. நீ மற்ற இடத்துல மாப் போடுறது பெருக்கிறதுக்கும் சுவாமி வைக்கிற இடத்துல பெருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இங்கே சுவாமி வரப்போறாரு, எல்லாத்தையும் நீட்டாக இருக்கணும், இதெல்லாம் இருக்கணும் அப்படின்றது உனக்கு புரியும். அந்த மாதிரி நீ என்ன பண்ணினாலும் அதெல்லாம் யாருக்கு கொடுக்கணும்? நீயே செல்ஃபிஷாக வச்சுக்கூடாது, பகவானுக்கு சமர்ப்பணம். சப்போஸ் நான் துக்கப்படுறேன்னு வச்சுக்கோ, அப்போ துக்கப்பட்டுன்னா அதை நீ செல்ஃபிஷாக உனக்கே வச்சுக்கூடாது. என்ன பண்ணிடணும்? பகவானுக்கு கொடுத்துடணும். நீயே வச்சுக்கோ, நீ தான் இது வாழ்க்கையை கொடுக்குற, நீயே வச்சுக்கோ. புரியுதா? எல்லாத்தையும் அன்றைக்கி நம்ம வந்து எப்படி பிரமுக்கு வந்து பாராயணம் பண்ணிட்டேன்னு நீ ரிப்போர்ட் பண்ணுறியோ அதே போல் ரிப்போர்ட் வந்து சுகமோ துக்கமோ எது இருந்தாலும் பகவானுக்கு. அது எல்லாமே நல்லது கெட்டது எல்லாமே யாருக்கு? பகவானுக்கு. அதுதான் நம்ம ஊரில் இருக்க திருட்டு பைய கூட அந்த பெருமாள் இருக்காரு பாலாஜி, அவர் ஒன் ஆஃப் த பார்ட்னர். அதனால நீ அந்த உண்டியில் பார்த்தீங்கன்னா கட்டுக்கட்டாக பணம் வரும். அது வந்து இந்த கொள்ளடிச்ச பணம். அதில் ஒரு ஷேர் வந்து அவன் வந்து ரொம்ப நியாயமாக நடந்துப்பான். ஒரு ஷேர் வந்து பாலாஜிக்கு போட்டுருவான். ஏன்னா அடுத்த பிஸ்னஸ் நடக்காது. புரியுறது? இதெல்லாம் கரெக்டாக தான் இருக்காங்க. அப்போ நீ என்னெல்லாம் பண்ணுறியோ அதை ஈஸ்வரார்ப்பணமாக செய். யார்? ஆசிரமி அனாசிரமி 2 பேருமே. இது வந்து இதுதான் யூனிக்னஸ். ஆசிரம தர்மம் செப்பரேட்டாக சொல்லியிருக்கிறது,
அனாசிரம தர்மா தனியாக சொல்லிருக்கிறது, 2 பேரும் சேர்ந்து செய்கிறதுக்கான கர்மாவும் சொல்லப்பட்டிருக்கு. புரியுதா? அது வந்து நம்ம கர்மயோகமாக பண்ணு. அப்புறம் சேவை இருக்குது, தொண்டு இருக்குது, பக்தி இருக்குது, சீர்திருத்தம் இருக்குது, ஞானம் இருக்குது. அவாவா தகுதிக்கும் அவாவா இன்ட்ரெஸ்ட்டுக்கும் புண்ணியத்துக்கும் தகுந்தாப்போல் மாற்றிக்கோ. ஓகே. அகல்யாபாய் ஹோல்கர் வந்து பெரிய நிர்வாகி, புரியுதா? செம நிர்வாகி. அவள் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணான். அதுக்கப்புறம் 12 ஜோதிர்லிங்கத்தையும் சீரமைச்சோ அவள் தான். புரியுதா? இங்கே ராமேஸ்வரம் இருக்குன்னா அது வரைக்கும் வந்திருக்கா. ராமேஸ்வரத்தை விடுங்க, இப்போ நம்ம பத்ரி போகிறோம்ல, பத்ரி வரைக்கும் போயிருக்காவா அகல்யாபாய் ஹோல்கர். இப்போ அவளுடைய விஷன் இருக்க மொத்த பாரதம் முழுக்க எடுத்துட்டாவா. ஸோ மாகேஸ்வரில் இருக்கா அவளுடைய அரண்மனை. புரியுதா? நீங்கள் எப்போயாவது போனீங்கன்னா, நான் இப்போ போகிறேன், புரியுதா? ஃபஸ்ட்டு டைம் போகும்போது அவள் இதுதான் அகல்யாபாய் ஹோல்கர் பயன்படுத்தின வால் அப்படின்னு சொன்னாங்க. ஒன்று ஆர்வத்தோடு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அகல்யாபாய் ஹோல்கரை. யார் தைரியமாக இருக்கானோ, யார் சுறுசுறுப்பாக இருக்காங்களோ அவங்கள ரொம்ப பர்சனலாக பிடிக்கும். புரியுதா? அதனாலும் அந்த வாழை வந்து பொம்பளை புள்ள தானே எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லி நானும் எல்லாருக்கும் நான் ஒரு 20-30 பேரை கூட்டிகிட்டு போயிட்டேன். எல்லாருக்கும் முன்னாடி அப்படி எடுத்தால் அசைய கூட இல்லை. அப்புறம் இப்போ மானம் அவமானம் ஆயிடுச்சா, அதனால் 2 கையை பிடிச்சிட்டேன். இங்கே பாரு, அகல்யாபாய் ஹோல்கர் சொன்னதை அனாவசியமெல்லாம் பண்ணக்கூடாது, மரியாதை கொடுக்கணும், மரியாதை கொடுத்து அதுவே கஷ்டமாக இருந்தது. ஒரு கத்தியை 2 கையில் தூக்குறதே கஷ்டமாக இருந்தது. அவர் 2 கையில் வாலில் சண்டை போடுவாளாம். ஃபிசிக்கலாகவே ஸ்ட்ரென்த்து, மென்டலாகவே ஸ்ட்ரென்த்து. ஃபஸ்ட்டு டைம் 300 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு புரட்சி பண்ணிடுவான். எப்பவுமே ஏன்னா கணவன் செத்த உடனே இது ஏற்றிடுவாங்க. புரியுதா? உங்ககிட்டலாம் ஒன்றும் கேட்டுருக்க மாட்டான். புரியுதா? உடன்கட்டை ஏறுதல்னா என்ன அர்த்தம்? நெருப்பில் உயிரோடு தூக்கி போட்டுருவான். புரியுதா? தண்ணியில் போட்டாலும் மொதந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாவும். அக்னியில் நீ வந்து உனக்கு இதெல்லாம் தெரியணும்னா அக்னியில் கட்டை வரலையோ இல்லை சுண்டு வரலையோ அப்படி வச்சு பார்க்கணும். புரியுதா? வச்சு பார்க்கணும். இல்லை காலை கொஞ்சம் கொண்டு போய் அதில் நீட்டணும். புரியுதா? ஒரு விரல் சுட்டான்னு உயிரை போகிறதில்ல. ஓ, அப்படின்னா உடன்கட்டை ஏறுதல் எவ்வளோ பெரிய கஷ்டம். புரியுதா? அதனால் அந்த பத்தினி இருக்கால பதிவிரதமாக இருப்பா. ஏன் இப்போ ஏன் இருக்கிறதில்ல? இப்போ தான் உடன்கட்டை ஏறதில்ல. புரியுதா? அதனால் ராஜாராம் மோகன் ராய் வந்து சீர்திருத்தம் பண்ணுறதுக்கு முன்னாடியே அகல்யாபாய் ஹோல்கர் அவங்க மாமனார் மாமியார் புஷ் பண்ணி வந்து இதை பண்ணி, அதுக்கப்புறம் அவளால் எவ்வளோ செத்து போயிருந்தா என்ன ஆயிருக்கும். புரியுதா? குந்தி தேவி இதுக்கு முன்னாடி பண்ணிட்டா. இதுக்கு முன்னாடி உடன்கட்டை ஏறலை. புரியுதா? அவளுடைய இன்னொரு ஒய்ஃப் இருக்கா இல்லையா பாண்டுக்கு, மாதுரி இப்போ 2 பேரும் சண்டை போடுறாங்க. 2 பேருமே போயிடலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு 2 பேருமே போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. பாண்டு இருந்தாலும் சும்மா சண்டை போடாதீங்க அப்படி சொல்லுவார். அவரும் போயிட்டார். அவர் இப்போ எட்டா டைலாக தான் போடணும். ஆனால் மாதுரி ரொம்ப புட்சாலி. இந்த குழந்தையெல்லாம் வளர்த்து பெருசாக்கிறதுலாம் கஷ்டம். என்ன, நான் போயிடுறேன், நீ உனக்கு தான் அந்த சமத்து இருக்கு, உனக்கு பொறுமை இருக்கு, நீவே இந்த 5 குழந்தைய வளர்த்துக்கோ. புரியுதா? நான் உள்ளே போயிடுறேன்னு சொல்லிட்டு அவள் டமாண்டு குதிச்சிட்டான். எவ்வளோ யோசித்து பேலன்ஸ் பாருங்கள். ஒருத்தர் ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்துல குரு, அகப்பட்டவனுக்கு தான் 8ஆம் இடத்துல சனி. வேலை பண்ணுறவனுக்கு தான் கஷ்டம். புரியுதா? சும்மா வெளியிலேருந்து சொல்லுவான். புரியுதா? இந்த கொடி எப்படி கட்டு அப்படி கட்டுன்னா, தம்பி நீ இறங்கு அப்படின்னு, நீ உனக்கு நல்ல ஐடியா இருக்கு, நீ ஏறி போய் மேலே போய் கட்டு அப்படின்னு. ஐடியா சொல்கிறதுக்கு நம்ம நாட்டில் 1000 பேருக்கு ஐடியா இருக்குது, செய்கிறவனுக்கு தான் தெரியும் கஷ்டம். புரியுதா? அபிச்ச ஸ்மரியத்தே 36 சுருத்தியில் சகுண பிரம்ம உபாசனா ரைக்குவா சொன்னார். நிர்குண பிரம்ம ஞானம் வந்து கார்கியை சொன்னார். இவ 2 அனாசிரமி. புரியுதா? கார்கியும் சரி, ரைக்குவா ஞானி. அவர் வந்து உபாசகர்.
இவன் வந்து பிரம்மஞானி, பிரம்மவாதினி. புரியுதா? ஓகே. நமக்கு இதெல்லாம் தெரியாதனால கார்கி பேரையே எடுத்துகிட்டு சொல்லிட்டேன் நான். அவளும் ஞானி. புரியுதா? அப்போ இது பிரம்மசூத்திரத்தை எவ்வளோ கிளாரிட்டி கிடையாது, புரியுது இல்லை உங்களுக்கு? பிரம்மசூத்திரத்தினால கார்கியோட பர்செப்ஷனே மாறிப்போச்சு எனக்கு. புரியுதா? ஓ சரி ஓகே, சும்மா வாய் சவடால் விடுறவ தான் அப்படி நினச்சிருந்தேன் நான். இல்லை, பிரம்மஞானி. புரியுதா? ஏன்னா அவள் வந்து எந்த ஆசிரமத்திலையும் வரலவ, குரு கிடையாது. புரியுதா? சிஷ்ய கிடையாது, அவள் கிரகஸ்த கிடையாது. புரியுதா? சன்னியாசி கிடையாது. அதனால் கார்கியை ரிமூவ் பண்ணு அப்படின்ட்டேன். நமக்கு தெரிஞ்ச வர்ணாசிரமத்தில் வரலையா, ரிமூவ் பண்ணு அப்படின்னு. புரியுதுல்ல? அதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது. அந்த மிஸ்கன்செப்ஷன்லாம் நீக்கிறது தான் பிரம்மசூத்திரம். பிரம்மசூத்திரத்தில் இருக்க ஒரு கிளாரிட்டி வேறு. இப்போ கார்கி வந்து வசந்தவள் ஆயிட்டா. அகல்யாபாய் ஹோல்கரே பெரிய ஆளுன்னா கார்கி எவ்வளோ பெரிய ஆள். அவள் வந்து சகுன பிரம்மத்தையும் நிர்குண பிரம்மத்தையும் கேட்டவா. புரியுதா? அற்புதமான ஆள். பேர் வேணால் மாற்றிக்கலாம் நீங்கள். ஓகே. 37 ஸ்மிருதியில் ஞானியை குறிப்பிட்றாரு. ஹிந்து சனாதன தர்மத்தை எந்த கொம்பனாலும் அது அசைக்க முடியாது. ஏன்னா வர்ணாசிரமத்தை ஒழிச்சிடுவோன்னு சொன்னால் கூட அனாசிரமி இன்னும் ஒரு விஷயம் இருக்குன்றது அவனுக்கு தெரியாது. பிரம்மசூத்திரம் படித்தா தான் தெரியும். புரியுதுங்களா? அதனால் செம்ம செட்டப் வச்சுருக்காங்க நம்ம ஆளுங்க. வர்ணாசிரமத்தை வந்து எதிர்காலத்தில் சீனமாச்சுனா கூட அதை வந்து காப்பந்து பண்ணுறதுக்கு அனாசிரமி விதுரா அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கிறது. அந்த குரூப்பு அன்றைக்கி இருக்குது, இன்றைக்கி இருக்கும், எப்பயும் இருக்கும் ஒரு பக்கம். இது 9வது அதிகாரம் ஒரு முக்கிய பலமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. ஓகே. இப்போ உதாரணத்துக்கு வந்து சந்நியாச ஆசிரமம் இருக்குது. என்ன கேட்டாங்க ஒரு ஸ்டூடெண்ட்டு, நீங்கள் எந்த சன்னியாசத்தில் வருவீங்க? வித்வத்தில் வருவீங்களா, விவிதிஷாவில் வருவீங்களா? நான் எதை சொல்கிறது, ரெண்டுத்துலேயே வரமாட்டேன். புரியுதா? இப்போ புரிஞ்சுது, நான் அனாசிரமி. ஏன்னா எங்கள் சுவாமிஜி சொன்னார், அவர் சொல்கிறார் நான் வந்து சந்நியாச தர்ம அந்த சிஸ்டர்லாம் கடைப்பிடிக்கிறதில்ல, அதனால் நான் அனாசிரமி அப்படின்னாரு. ஓகே, நானும் சொல்லலாம் இப்போ அனாசிரமி. புரியுதா? இந்த சதுர்த்த ஆசிரமத்தில் வரமாட்டேன் நான். இந்த அப்படியே பிரம்மச்சாரியாக இருந்து டைரெக்டாக சன்னியாசியாக வந்தல்ல, அந்த ஆசிரமத்துக்குள்ளே வராது. அதனால தான் எல்லோரும் அதிர்ச்சி ஆகுறான். நீங்கள் எந்த ஆசிரம தர்மத்தில் இருக்கீங்க? சன்னியாசியா, இல்லை நீங்கள் ஆச்சாரியானா, இல்லை சீர்திருத்தவாதியா, ரீஃபார்மரா, சொசைட்டி பற்றி பேசுகிறீங்க, தேசத்தை பற்றி சொல்கிறீங்க, தேசத்தினுடைய ராஜாவையே ஃபிக்ஸ் பண்ணுறேன் நான். புரியுதுங்களா? அப்படி எல்லா பக்கமும் பண்ணுறது. ஒரு 48 நாள் விரதம் இருந்து ஓம்காரேஸ்வரில் இந்த இதில் யூபியில் வந்து 2/3 மெஜாரிட்டி வரணும். அதுக்காக 48 நாள் விரதம் இருந்து உபவாசம் இருந்து ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி அதில் வந்து நான் அனௌன்ஸ் பண்ணேன், நான் 2/3 மெஜாரிட்டி வரும் யூபியில் அப்படின்னு ஃபஸ்ட்டு டைம் பிஜேபி. புரியுறதா? அது ரெக்கார்டெல்லாம் இருக்கிறது, மழை பெய்யுறது, அதெல்லாம் கிளைமாக்ஸ் சீன். புரியுறதா? அதெல்லாம் வீடியோ ஆடியோலாம் இருக்கிறது. இப்போ புரியுறதா? அதுக்கப்புறம் வந்து 25 வரும்னு சொல்லிட்டு இருந்தேன் நான். இந்த ராம ஜென்ம பூமி, ராமர் கோயில் பிரதிஷ்டா. அப்புறம் வந்து இதில் என்ன சொன்னேன்னா, பிரயாக்ராஜில் 24 வந்துடும் அப்படி சொன்னேன். 19 தீர்ப்பு வந்துடும் அப்படின்னேன். நீங்கள் அதெல்லாம் கேட்டிங்களா இல்லையா? கேட்கலன்னா பரவாயில்ல. யூபியில் இது இருக்குது, கவர்மெண்ட் கெசட்டு, அதில் ரெக்கார்டு இருக்குது, அதில் பேப்பரில் இருக்குது, பேப்பரில் வந்த செய்தி இருக்குது. பேப்பருக்காரர் கேட்குறான் அந்த ஹெல்த் மினிஸ்டர்கிட்ட. அவர் எங்கேயோ போயிட்டு இருந்தார் அந்த இதில் பிரயாக்ராஜில். அவர் மினிஸ்டர் மாதிரி இருக்கார், அவர் பிடிச்சி இழுத்துட்டு வா அப்படின்னேன். அப்படின்னா இழுத்துட்டு வந்து ஒரு சம்பூர்ண பாரதம் பரம்பரை பாரதம் அவர் கையில் வெளியிட்டோம். பாருங்க எப்படி இதெல்லாம் எங்கே நம்ம அப்பாயிண்ட் பண்ணு, நம்ம தான் ஸ்பீடாக போயின்னு இருக்கோமே. இப்போ இல்லை ஸ்பீடு, அது எப்பயோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு அந்த ஸ்பீடு. அவரை பிடிச்சி கூண்டோடு அப்படியே கொண்டு வந்துட்டோம். அவர் கையில் புக்கு வெளியிட்டோம். புரியுதா? அப்போ நான் பேசின பேச்செல்லாம் அவர் கேட்டார். கேட்டுட்டு வெளியில் போயிட்டார். பத்திரிக்கை நிருபர் கேட்குறாங்க. கேட்கும்போது இந்த ராம ஜென்ம பூமி எப்போ வரும்னு, அது வந்து 19 தீர்ப்பு வரும், 24 கோயில் வரும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. எப்படி இப்படி தீர்மானம்? நானாக சொல்கிறேன், உள்ள வந்து என்ன வாணி, பவிஷ்யவாணி ஒருத்தர் இருக்கார், அவர் சொல்கிறாரு அப்படி சொன்னார். கரெக்டாக 19 தீர்ப்பு வந்தது, 24 கோயில் வந்தது.
இப்போ இவரை எந்த கேட்டகரியில் போடுறது, எந்த ஆசிரமத்தில் போடுறது, புரியுதா? எந்த ஆசிரமத்திலையும் போட முடியாது. அதனால் நான் கூட லலிதாம்மா மாதிரி அனாசிரமி. புரியுதா? அவங்க கல்யாணமே பண்ணிக்கல, புரியுதா? அவங்க கல்யாணமே பண்ணிங்கனால எந்த ஆசிரமத்தில் அவங்கள போடுறது? அனாசிரமில் போடு, புரியுதா? ஸோ ஓகே. இப்படி யோகி ஆதித்யநாத் இருக்கார், அவரை வந்து இதில் சாதுவில் போட முடியுமா? சன்னியாசியில் போட புல்டோசர். அதனால் அவரையும் அதில் போட முடியாது. சரி, மோதிஜி போட முடியுமா? இங்கே ஒருத்தர் ஒரு உருக்கமாக பேசுகிறானா, அப்படியே இந்த வெளிநாட்டு கொள்கையெல்லாம் வந்து காற்றுல பறக்க விட்றாரு பிரைம் மினிஸ்டரு. வெளிநாட்டிலேருந்து வரவனை கட்டி பிடிக்கிறாரு. இல்லை, உன கட்டி பிடிச்சா என்ன, இது பிடிச்சா என்ன, ஒரு பெரிய விஷயத்தை வந்து எவ்வளோ தூரத்துக்கு ஆளுங்கனம் பண்ணி கூப்பிட்றாரு மிடில் ஈஸ்ட் பாயில், புரியுதா? அதை பாராட்டுறது தெம்பு இல்லை, அதை நையாண்டி பண்ணி கிரிட்டிசைஸ் பண்ணுறான், புரியுதா? நைஸாக, புரியுதா? இதெல்லாம் வந்து அவர் இந்த உலகத்தில் இருக்கிற புரோட்டோக்கால் இருக்குல்ல, எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டார் அவர். ஃபஸ்ட்டு பண்ணது வந்து ஆஸ்திரேலியா தானே, ஆஸ்திரேலியா பிரைம் மினிஸ்டரா, ஆஸ்திரேலியா பிரைம் மினிஸ்டரோட செல்ஃபி எடுத்துட்டார். 2 பேரும் குழந்த மாதிரி தவழ்ந்து கீழே உட்காந்து அதில் செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் புரோட்டோக்கால்லே வராது. ஏன்னா இவர் ஒரு நாட்டோட பிரைம் மினிஸ்டர், அவர் இன்னொரு நாட்டோட பிரைம் மினிஸ்டர். அப்படிலாம் நீ ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எடுத்துலாம் பண்ணிக்க முடியாது. அவங்க அதுக்குன்னு ஒரு இது வச்சுருப்பாங்க, சீரியஸாக இருப்பாங்க. நடுவில் இவங்க ஒரு தூத்துராக அனுப்பாங்க, அவங்க ஒரு இதெல்லாம் அப்படி ஒரு புரோட்டோக்கால் அதுக்கு பேர். அதெல்லாம் உடச்சிட்டார், நாடு முழுக்க உடச்சிட்டார், புரியுதா? லாஸ்ட் டைம் வந்து ட்ரம்ப்பை வந்து கையில் தூக்கி ஓடினார் லிட்ரலி, அந்த ஆளை பிடிச்சி. இப்போ புரியுறதா? இதெல்லாம் வந்து ஏன் இப்படி பண்ணுறாரு? அவர் ஆசிரம தர்மத்துக்குள்ளே வர முடியாது, அவர் அனாசிரமி. அவர் பிரம்மச்சாரிலாம் சொல்லக்கூடாது. பிரம்மச்சாரிக்குன்னா கீழே 18-20 வயசுக்குள்ளே இருக்கவன் தான் பிரம்மச்சாரி. அதுக்கு மேலே போயிட்டான்னா அவன் பிரம்மச்சாரி கிடையாது, புரியுறதா? அதனால் 18-19 பொண்ணை பார்க்கணும், புரியுதா? அவனுக்கு புரியறதுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணி வச்சிடணும், புரியுறதா? அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு புரியும் போது நம்ம வந்து வானப்பிரசத்துக்கு வந்துடணும். இவ்வளோ தான் செம்ம சிம்பிள் டெக்னிக். இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டே அப்போ விட்டுருவான். இவன் 9th 10th விட்டுருவான். அதுக்கப்புறம் அது +2 வரும்போது அப்போது வந்து இவங்க பிடிப்பாங்க. இவங்க 4th 5th படிக்கும்போது கண்ணே முக்கையெல்லாம் சொல்லி என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் பண்ணி முடிச்சிடணும், புரியுதா? அதுக்கப்புறம் மீதி போனஸ்ஸு. அப்புறம் பையன் வந்து பையன் சொல்கிறத நம்ம கேட்கணும், பொண்ணு சொல்கிறத நம்ம கேட்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, புரியுதா? அந்த மாதிரி இருக்கணும். நான் என்கிட்ட வந்து கேட்பாங்க, என்ன இப்படி பண்ணிட்டாளே அப்படின்னு. அவள் என்ன பண்ணினாலும் அப்படியே பண்ணிவிடுங்க, ஏன்னா உங்களால் வேறு எதுவும் பண்ண முடியாது. நம்ம பாட்டு நம்ம வழி முடிஞ்சு போயிடலாம். நீ வரன் பார்த்து கல்யாணம் பண்ணலன்னா அது வரைக்கும் ஜனங்க காத்துன்னு இருப்பாங்களா? ஓகே, அதுவும் ஏதோ வழி தேடிச்சு, விட்டுரு. நீ போய் அட்சதை போட்டு எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணி நல்லா இருங்கப்பா, திருப்பி இங்கே வராதிங்க, நான் வானப்பிரசத்துக்கு போகிறேன், நான் வந்து கிளாஸ்லாம் ஒழுங்காக கேட்குறேன் இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெளியில் வந்துடணும், புரியுறதா? இதெல்லாம் வந்து அனாசிரமி அப்படின்னு 9வது அதிகரணம் கொடுத்த நமக்கு சுதந்திரம், ஃப்ரீடம், புரியுறதா? இது வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, இது இந்த மோதிஜிக்கும் ஆதித்யாஜிக்கும் உள்ள வேறுபாடு என்ன, எனக்கும் உள்ள வேறுபாடு, அவங்க 2 பேரும் ஜென்மத்துக்கு பிரம்மசூத்திரம் எடுக்க முடியாது. அவங்க லட்சக்கணக்கான பேர் வச்சுருக்காங்கல்ல, சப்போஸ் பிரம்மசூத்திரம் எடுக்கிறான்னு வச்சுக்கேன், காலையில் 5 மணிக்கு கூப்பிட்டா வருவான், அவனும் வரமாட்டான், மிரட்டனா கூட வரமாட்டான். அமித்ஷா யாருமே வரமாட்டாங்க, புரியுதா? சப்போஸ் அவங்களாம் பிரம்மசூத்திரம் எடுத்தாங்கன்னா யாராலும் வராது, புரியுதா? மோதிஜி நல்லா எடுக்கிறீங்க, கண்டினியூ டு பி கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு அது இவர் அப்போ அவர் பக்கத்தில் இருக்கார் சாணக்கியா, மோதிஜி பக்கத்துலேயே இருக்கார் அமித்ஷா வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடுவார். சப்போஸ் மோதி வந்து பிரம்மசூத்திரம் எடுக்கிறாருன்னு வச்சுக்கேன், அமித்ஷா என்ன பண்ணுவார், நல்லா எடுங்க ஜி, நான் வந்து நிர்வாகத்தை பார்க்க போகிறேன், என்னென்னு
தெளிவாக இருப்பார். புரியுதா? அதனால் நீங்கள் வந்து அமித்ஷா போன்ற பெரிய பெரிய ஆளெல்லாம் விட பெரிய ஆள் நீங்கள் தான். பிரம்மசூத்திரம் வந்து காதால் கேட்குறோம், எடுக்கிறது கூட ஒரு ஃபார் பெட்டர். புரியுதா? ஏன்னா எடுக்கிறவன் தானே, பிரச்சனை இல்லை, அது சந்தோஷமாக எடுப்பான். புரியுதா? கேட்குறது இருக்க லோகத்துலேயே கஷ்டமான விஷயம். கேட்டு பாருங்கள். நீங்கள் வேணா நீங்கள் சொல்லி நீங்கள் ஒரு 2 பேரை கூப்பிட்டு வச்சு பிரம்மசூத்திரம் இப்படி எடுத்தார் நீ கேள அப்படின்னா அவனுக்கு முதல் மரியாதை கொடுப்பான். அப்புறம் போக வந்து கோபம் வரும். புரியுதா? கெட்ட கோபம் வரும். அதனால் இதில் வந்து ரொம்ப ரொம்ப இப்போ வந்து எந்த டவுட்டும் இப்போ இல்லாமல் போயிடும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ இனி சுவாமிஜியை பற்றி அவர் எந்த ஆசிரமத்தில் இருக்கிறார், எங்கே இருக்கிறார், எப்படி இருக்கிறார், இனிமேல் டவுட்டெல்லாம் கேட்கக்கூடாது. ஏன்னா விதிவிலக்கு. புரியுதா? அப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போகிறோம். அனாசிரமி. புரியுதா? 36 ஸ்ருதி வாக்கியம் சொன்னார். 37 என்ன சொல்கிறாருன்னா ஸ்மிருதி வாக்கியம் சொல்கிறார். சங்கராச்சாரியார் வந்து 36 ஸ்ருதி வாக்கியத்தில் ரைக்குவா, அவன் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ரைக்குவா வந்து அவர் வந்து அந்த ஆசிரமத்தில் உபாசகர். அவர் அதனால் கிரமமுக்தி அடைஞ்சவர் அவர். ஸோ அதுக்கப்புறம் வந்து கார்கி வந்து அவள் பிரம்மவாதினி, அவள் புரியுதா, ஞானி அவள். ஓகே, 37 சங்கரர் கூறக்கூடிய ஞானி யார்? ஸ்மிருதி வாக்கியத்தில் சம்பர்த்தகா. இது எந்த ஸ்மிருதி அப்படின்றத சங்கரர் வந்து குறிப்பிடலை. அவர் காலத்தில் ஏதோ ஒரு ஸ்மிருதி இருந்தது, அதை சொல்லிட்டு போயிட்டார். அது இப்போ இல்லை கூட இல்லை. புரியுதா? நிறைய விஷயம் நமக்கு இப்போ கிடைக்கல. பாஷ்யம் படிக்கிறதுனால நமக்கு வந்து பேராவது கேட்க முடியுது, இல்லைன்னா அதுவும் நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. புரியுதா? ஏதோ நீங்கள் வந்து கலியுகத்தில் 5000 வருஷத்துக்கு கழிச்சு இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, நமக்கு வந்து பதிய வச்சுருக்கோம் இங்கே, இதுக்கு அடுத்த தலைமுறை அப்படியே கொண்டு போவாங்க. புரியுதா? அப்படி நம்ம திருப்பி வந்து கொண்டு வந்து சம்பர்த்தகா. ஓகே, இப்போ அவதூது சுவாமி இருக்கார். ஓகே, சதாசிவ பிரம்மேந்திரா இருக்கார். அவர் எந்த ஆசிரமத்தில் வருவார்? அவர் வந்து சன்னியாச ஆசிரமத்தில் வரமாட்டார். ரமண மகரிஷி அதில் வருவார், அனாசிரமிச்சா வரும். நிறைய பேர் அனாசிரமியாக இருக்கா. ஓகே, அவர் வந்து அரபிந்தோ இருக்கலாம், ரமண மகரிஷியாக இருக்கலாம், எல்லாம். ஆனால் ஏதாவது ஒரு இடத்துல அவங்கள லேபிள் பண்ணணும். அப்போ தான் அவங்க வந்து பண்ணின சாதனையை அவங்க எப்படி கொண்டு வந்தாங்க அந்த சாதனையை அப்படின்றத நம்ம கிராஸ் பண்ண முடியும். அபிச்ச ஸ்மரியத்தே, அபிச்ச முன்பு சொன்ன மாதிரி ஸ்ருதி பிரமாணம், இப்போ சொல்கிறது ஸ்மிருதி பிரமாணம் அப்படி சொல்லிட்டு 37 சொல்லி முடித்தார். ஓகே, இப்போ என்னென்னா 3, 4, 38 விசேஷ அனுகிரகச்ச. 36, 37 சூத்திரத்தில் 4 ஆசிரமத்துக்கு வந்தவங்களை ஆசிரமி, வராதவர்கள் அனாசிரமி, அவர்களுடைய சாதனை மன தூய்மை அடைஞ்சு ஜீவன் முக்தர்களாகிறது அப்படின்றத பார்த்தோம். இப்போ 8வது அதிகரணத்தில் ஆசிரம தர்மத்தை வந்து அடைஞ்சால் மன தூய்மை அடையும்னு சொல்லலாம் சொல்லியிருக்கு இல்லையா? 8வது ஆசிரமத்தில் சொன்னது மாதிரி 9வது ஆசிரமத்தில் எதுக்கு சொல்லணும்? அப்போது இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அடுத்தது நீங்கள் வந்து ஆசிரம தர்மத்தை தான் கடைப்பிடிக்கணும் அப்படின்றத ரீஎம்பசைஸ் பண்ணுறாரு. அடுத்த சூத்திரத்தில் அதை கன்க்ளூட் பண்ண பாருங்க வியாசர். ஏன்னா இவன் இதுலேயே போயிடுவான். எங்கே வந்து நம்மளை ஃபாலோ பண்ண முடியாமல், டெய்லி சந்தியாவந்தனம் பண்ண முடியாமல் தப்பிக்கிறதுக்கு வழி இருக்குன்னு பார்ப்பான். இப்போ புரியுதா? நீ ஒருத்தரங்கிட்ட கேள, இன்றைக்கி பண்ணலாமா நாளைக்கு பண்ணலாமான்னு கேள, உடனே பதில் வரும், நாளைக்கு பண்ணலாம் ஜி. அது அப்போது இதில் என்ன சொல்கிறாரு? சிலதெல்லாம் விசேஷ ஆச்சாரம், விசேஷ கர்மானி, விசேஷ சாதனானி. அதில் ரொம்ப முக்கியமானது வந்து பஜனை சம்பிரதாயத்தில் சொல்லக்கூடிய இது 2த்தை மறக்கவே கூடாது. இந்த அனாசிரமியாக இருக்கான்ல, அவன் மினிமம் இதுவாது ஃபாலோ பண்ணணும். என்ன மினிமம் ஃபாலோ பண்ணணும்? களவு கல்மஷ சித்தானாம் பாபத்ரவ்ய ஜீவனாம் விதிக்கிரியா விகீனானாம் கதி கோவிந்த கீர்த்தனம். இப்படிதான் அவன் வந்து அவனுடைய சித்தம் வந்து கல்முஷமாக இருக்குது,
அசுத்தமாக இருக்குது. கலிகாலத்தில் எதையுமே ஒழுங்காக சொல்கிறதில்ல, எழுந்துக்கிறது இல்லை. புரியுதா? நான் இங்கே சொல்லிட்டு போனேன்னா அவன் வெஸ்ட்டில் இருக்க விண்டோவில் தான் முழிப்பான்னு. இங்கேருந்து போனோம் பாருங்க, நானும் உக்காந்துருக்கேன் வெஸ்ட்டு விண்டோவில் தான். வெஸ்ட்டு விண்டோவில் சூரிய வெளிச்சம் வருது. என்னடா அது, நான் சொன்னதுக்கு தப்பாக படிச்சுப்பேன். அவன் வந்து வெஸ்ட்டு விண்டோவில் எழுந்துப்பான். புரியுதா? சூரிய வெளிச்சம் வருது. நான் காலையிலே வெஸ்ட்டு விண்டோவில் வந்து லைட்டு சூரிய வெளிச்சம் வருது. வெளிச்சம் வரும் இல்லையா, இது சூரிய வெளிச்சம் வரும் இல்லை. நம்ம இதில் வந்து குருஜி பவனில் வெஸ்ட்டு விண்டோவில் காலையிலே சூரிய வெளிச்சம் வருது. அந்த அதிசயத்தை பார்க்க ஓகே, 100 ரூபா டிக்கெட்டு. புரியுதா? அது எப்படி காலையில் வெஸ்ட்டு விண்டோ, அது ரிஃப்ளெக்ஷன். அது பக்கத்து வீட்டு மாடி இருக்குல்ல, அங்கேருந்து கண்ணாடியில் ரிஃப்ளெக்ஷன் பண்ணி இந்த ஜன்னல் வழியாக பட்டு என் மேலே சூரிய வெளிச்சம் பட்டுறது. எப்படி புரியுது? இப்போ எப்படி வேணால் நடக்கும்ன்றது இதெல்லாம் உதாரணம். ஓகே, கலவு கல்மஷக் சித்தானாம். அவனுக்கு என்ன ஒரே வழி, கதி கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. மாதத்துக்கு ஒரு தடவையாவது டிக்கெட் போட்டு கோவிந்தனை போய் பாரு. இப்போ தான் அதுதான் வழி. இல்லைன்னா அரே நாமைவ 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 ஜீவனம். எப்பவுமே நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கணும், பகவானுடைய நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கணும். ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே. இதை வந்து 2.5 மணி நேரம் சொல்லிருக்கோம் பத்ரிநாத்தில் 2.5 மணி நேரம் நம்ம இதை சொல்லியிருக்கோம். ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. இது வந்து உபனிஷத்து மந்திரம். அந்த உபனிஷத்து மந்திரத்தை பேர் சொல்கிற பாருங்க, கலி சந்திரன உபனிஷத். பேர்லேயே இருக்குது பாருங்க, கலி சந்திரன உபனிஷத். கலிகாலத்தில் சொல்ல வேண்டிய மந்திரம் இதுதான், ஹரே ராமா. அப்படி இதை வந்து நம்ம சாஸ்திரத்தில் டெய்லி சொல்கிறோம். நம்ம இந்த மந்திரத்தை மகாமந்திரன் பேர், இதுக்கு பேர். புரியுறதா? இது வந்து கிருஷ்ணா இயக்கம் வந்து அவங்க உலகம் முழுக்க உல்டாவை பண்ணி கிருஷ்ணா இயக்கம் சொல்லிட்டு மூவ் பண்ணி அது பெருசாக பண்ணின்னு இருக்காங்க. அதெல்லாம் போட்டோம். இதெல்லாம் விசேஷ சாதனா. அப்போ ஜபம்ன்றது விசேஷ சாதனா. எப்பேற்பட்டாலும் ஜபம் பண்ணணும். புரியுறதா? அப்போ இதுக்கெல்லாம் பிரமாணம் இருக்கிறது. இதெல்லாம் நீ ஜபம்லாம் பண்ணி பாராயணம்லாம் பண்ணினா மன தூய்மை அடையிறது மாத்திரம் இல்லை, வில் பவர் உண்டாகும். ஓகே, உன் அத்தியாயம் 2வது அத்தியாயமோ இல்லை 18வது அத்தியாயமோ சப்போஸ் வந்ததுன்னு வச்சுக்கோ, டெய்லி 20 நிமிஷம் சொல்லணும். ரொம்ப கஷ்டம். புரியுதா? ஏன்னா நம்ம ஒரு 30 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். 20 நிமிஷம் நீ மெடிடேஷன் பண்ணு, உனக்கு கோல்டு காயின் தரேன்னு ஒரு ரூபாயை வாங்கிக்கவே இல்லை. இப்போ வேறு வழி இல்லாமல் 20 நிமிஷம் அப்படியே பார்க்குறான். புரியுறதா? அது மெடிடேஷன். இப்போ பாராயணத்தில் கொண்டு வந்துட்டோம். நம்ம அடித்த அடி அந்த அம்மியும் நகரம்னு சொல்லுவாங்கள்ல, இப்போ நகர்ந்துருக்கு. அது 25 நகர்ந்துருக்கு. இப்படிதான் 95 சொன்னது இப்போ 25 நகர்ந்துருக்கு. இப்போ போட்டோம். ஓகே, ஸோ இவர் சொல்கிறார், சஞ்சயன் சொல்கிறாரு, வியாச பிரசாதாத் ஸ்ருத்வான் ஏதத் குஹ்யம் மகம் பரம். சஞ்சய் உவாச்ச, சஞ்சயன் சொல்கிறா 18வது அத்தியாயத்தில், எனக்கு பகவான் ஸ்ரீ வியாச பகவான் வந்து எனக்கு விசேஷமாக கண்ணு கொடுத்தனால பகவான் கிருஷ்ணர் சொன்ன உபதேசத்தை நேரடியாக என்னால் கேட்க முடிஞ்சது. புரியுதா? இப்போ வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, சுவாமிஜி சொன்னதுனால இப்போ வந்து நான் வந்து பகவத்கீதா பாராயணம் பண்ணுறேன். விசேஷ அனுகிரகா. ஓகே, அப்போது பிரஷ்ன உபனிஷத்து 1:10 என்ன சொல்கிறது, அதோத்தரன தபசா பிரம்மச்சரியேன ஸ்ரத்தையா வித்யா ஆத்மானம் அன்விஷ்ய ஆதித்யம் அபிஜயந்தே. ஆத்மானம் அன்விஷய. ஒரு மனுஷனுக்கு தேடுதல் இருக்கணும். நான் யார், எப்படிப்பட்டவன், எங்கே இருக்கேன், நான் வாழற வாழ்க்கை கரெக்டாக சரியா, இதெல்லாம் வந்து தேடுதல்னு பேர். புரியுதா? இந்த தேடுதல் உள்ளவனுக்கு சாதனை என்ன? தபஸு, பிரம்மச்சரிய விரதம். புரியுதா? அதுக்கப்புறம் வந்து ஸ்ரத்தையோட உபாசனை பண்ணணும். இப்படி பிரஷ்ன உபனிஷத்து சொல்கிறது. புரியுதா? அப்போ ஆத்மானம் அன்விஷயாக. அப்போ விசேஷ சாதனை சொல்லப்பட்டிருக்கு.
38 என்ன சொல்கிறாருன்னா அனாசிரமிக்கான சாதனையே சொல்கிறாரு. ஓகே, விசேஷ சாதனை, விசேஷ அனுகிரகா. விசேஷனா சாமானிய விஷயத்துலேருந்து சாதனை, ஆசிரமி அனாசிரமி யுனிக்னஸ்ஸு எல்லாருமே ஜபத்தை சொல்லலாம். ஓகே, அப்போ நம்ம நாட்டில் 2 குரூப் இருக்காங்க, மதம் மாறாதவர்கள், மதம் மாறினவர்கள். 2 குரூப்பு தான் இருக்கிறது. ஸோ இது மதம் மாறினவனே முதல்ல ஜபத்தை செய்ய வைக்கணும், மதம் மாறினவனையும் ஜபத்தை செய்ய வைக்கணும். அப்போ என்னாகும்? வாதாபி ஜீரணம். ஓகே, அப்போ எல்லாருமே வந்து சர்ச்சுக்கு போகலாம், மசூதிக்கு போகலாம், மாரியம்மன் கோயிலுக்கு போகலாம், காசி விஸ்வநாத் கோயிலுக்கு போகலாம். அப்போ வந்து நமக்கு கூட்டம், எல்லா கோயிலுமே கூட்டம் வரும். காசி விஸ்வநாத் கோயிலுக்கும் முஸ்லீம்லாம் வந்தாங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட்டம் வரும். அதே போல் அவனுக்கும் கூட்டம் வரும். புரியுறதா? அவனும் கஷ்டப்படுறான் பாவம். புரியுதா? ஜனம் காலையில் வரமாட்டுறது. இப்போ களி முத்தி அது மசூதியில் முன்ன மாதிரிலாம் கூட்டம் வரதில்லை இப்போ. புரியுதா? முன்னாடிலாம் நான் பார்த்தேன், நிறையா பாய் போயின்னு இருப்பாங்க தொப்பி போட்டுட்டு. இப்பயும் பார்க்குறேன், எவனும் போகிறதே இல்லை. சல்லுன்னு போவான்ல, அதுவும் போகிறதில்ல. அவங்களும் நம்ம அபுதாபி மாதிரி ஆயிட்டானுங்க. புரியுதா? எல்லாம் ஒரே மாதிரி தான், எல்லாம் ஒரே குரூப்பு தானே. அதனால் இங்கேருந்து போனது தான் ரொம்ப நேரம் ஏமாற்ற முடியாது. புரியுதா? என்னுடைய சோம்பேறித்தனம் இருக்குல்ல, தமசை, அது வந்து காட்டி கொடுத்துரும். அது புரியுதா? விசேஷ சாதனானி அனுகிரகா, நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறது. நீ ஜபங்கமெல்லாம் பண்ணினா சப்போர்ட் பண்ணுறது. இந்த மதத்திலிருந்து அரசியலை விளக்கணும், அல்லது அரசியலிருந்து மதத்தை விலகிட்டோம்னா எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடும். ஓகே, இந்த மைனாரிட்டி சலுகை அதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எல்லா ஆன்மீகத்துக்கு வரணும்னா எந்த சாமி வேணால் நீ கும்பிடு அப்படின்ற ஒரு பொது விஷயம். ஏக்கம் சத் விப்ராக பகுதா வதந்தி. கடவுள் என்பவர் ஒருத்தர் தான். புரியுதா? அதனால் அதை புரிஞ்சுண்டு இதை எல்லா இடத்துலையும் நம்ம இப்படி பண்ணிட்டோன்னு வச்சுக்கோ, எல்லா சுவாமியும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்தவ, முஸ்லீம், ஜெயின, சீக்கிய, பௌத்த, சைவ, சாக்த எல்லாரையும் ஒன்று படுத்துனா விஸ்வகுரு பாரதம் ஆகிடும், பிரச்சனை தீர்ந்து போயிடும். புரியுதா? மனுஸ்மிருதியில் எடுத்துக்கிறாரு, சங்கராச்சாரியர் கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்கிறாரு? ஸ்மிருதி, அது ஸ்ருதி வாக்கியம், இது ஸ்மிருதி வாக்கியம். ஜப்யே நைவகி சம்சித்தியேத் பிராமணோ ந அத்திர சம்யஹா குறியாத் அந்யத் ந குறியாத் மைத்ர பிராமண உச்சதே. என்ன சொல்கிறாரு? ஜப்யே நைவகி சம்சித்தியேத், அவன் நினச்ச மாதிரி எல்லா சித்தியும் வரும். எது மூலியமா? ஜபத்து மூலியமா. ஓகே, இப்போ அகண்ட நாம ஜப யஜ்ஞம் சாஸ்திராலயத்தில் ராம ஜபம் வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. நமக்கு ஆள் போட்டு சொல்ல முடியாது ரிஷிகேஷ் மாதிரி. அதனால் ஒரு பாக்ஸை வச்சுட்டோம், அது சொல்லிகிட்டே இருக்கும். புரியுதா? எப்போயாவது ஒரு 10 தடவை இப்படி போகிறான்ல, ஒரு தடவையாக காதில் விழும். புரியுதா? நீங்களும் எப்போயாவது சாஸ்திராலயத்துக்கு வந்தீங்கன்னா அதில் 2 நிமிஷம் நின்றுட்டு போனோம். ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் அதில் வருவோம். புரியுதா? அப்படி எங்கெங்கெல்லாம் நாம ஜபம் கேட்குறீங்களா 2 நிமிஷம் அப்படியே நிறுத்துங்க வண்டியை, கேளுங்க, புண்ணியம் கிடைக்கும். புரியுதா? அது ஜபமே ஜெயம், ஜபமே ஜெயம். புரியுதா? ஜப யஜ்ஞோஸ்மி அப்படி பகவான் சொல்கிறாரு. புரியுதா? அதனால் ஜபம் வெரி வெரி பவர்ஃபுல். ஓகே, அதனால தான் நம்ம வந்து 248 கோடி பண்ணி ராமர் 340 கோடி பண்ணி ராம மந்திரியே கொண்டு வந்துட்டோம். 17 கோடி காயத்ரி பண்ணியிருக்கோம். அப்புறம் தான் 7000 தடவை கந்த சஷ்டி கவசம் பண்ணியிருக்கோம். பகவத்கீதா பாராயணம் 194, அது 200 வந்துட்டு. புரியுதா? இப்படி நம்ம வந்து பாராயணத்துக்குள்ளே நம்ம வந்து யோகசாந்தி குருகுலத்தில் எல்லாருக்குமே வந்து பாராயண என்ன சிரோமணி பட்டமே கொடுக்கலாம். ஓகே, அந்த குரூப்பு தலைவர்கள்லாம் பாராயண சிரோமணி பட்டமே கொடுக்கலாம். புரியுதா? அதெல்லாம் கொடுத்தாலும் கொடுப்பேன். புரியுதா? நீங்கள் கரெக்டாக பண்ணிவிடுங்க. நீங்கள் சகசரை கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே வந்து பாராயண சிரோமணி பட்டத்தை நம்ம அளிக்கப்படும், கங்கையில் அளிக்கப்படும். ஓகே, கங்கையில் நிற்க வச்சு ஒரு அந்த டேக் ஒன்று இருக்குல்ல, அதை போட்டுக்கிட்டு கொடுத்து எல்லாருக்கும் பாராயண சிரோமணி அப்படி சொல்லிட்டு பணம் சிரோமணி பட்டம் கொடுத்தா அப்புறமா பைசா வேறு கொடுக்கணும். புரியுதா? சும்மா கொடுக்குறதில்ல. புரியுதா? அதனால் நீ வந்து 1000 இது சொல்லிட்டேன்னா 1000 ரூபாய் கொடுப்பேன் நான் அந்த இது கொடுத்து. புரியுதா? இந்த சிரோமணி பட்டம் கொடுத்து கையில் வந்து ஒரு 1000 ரூபாய் சகசரம்
நீ சகசர தடவை எல்லாரையும் சொல்ல வச்சுருக்க, சொல்ல வச்சு உங்களுக்கு எல்லாருக்கும் இல்லை. மோட்டிவேஷன் ஃபார் ப்ரமோக்ஸ். அப்போ மனு வந்து அவர் சொல்கிறார், மனு வந்து யார் பிராமணன்? மைத்திர கருணை ஏவச்ச, அவன் கருணையோடு இருக்கிறவன் எவனோ அவன் தான் பிராமணன். இப்படிதான் சந்தியாவந்தனம் பண்ணாமல் பூனலை தூக்கி ஆணியில் மாட்டினான், அவன் பிராமணன் கிடையாது. டெய்லி சந்தியாவந்தனத்தோட ஜபமும் பண்ணுறான் இல்லையா, அவன் தான் பிராமணன். யார் பிராமணன்? மனு வந்து சொன்னதை பகவான் கிருஷ்ணர் வார்த்திகம் பண்ணியிருக்காரு, ஸ்லோகம் பண்ணியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ர கருண ஏவச்ச நிர்மமோ நிரகங்காரகா சம சுகதுக்க சமி. புரியுதா? பகவான் சொல்கிறாரு, அவர் யார் ஒருவன் முமுக்ஷு, எல்லா உயிர்களிடத்தும் வெறுப்பு இல்லாதவன், தன்னலம் இல்லாதவன், எல்லோரிடம் அன்பு கொண்டவன், காரணமின்றி இரக்கம் காட்டுபவன். இவனுக்கு சிரிச்சா இப்படி வரும், இது எதுவுமே பிரயோஜனப்படாது அப்படின்னா எதுக்கு சிரிப்பு வேஸ்ட் பண்ணுவானே, அப்படிலாம் இல்லை. நேச்சுரலாக கருணையோடு இருப்பானா. அப்படிதான் மமக்காரமற்றவன், அகங்காரமற்றவன், சமமாக இருப்பவன். புரியுதா? பொறுத்து கொள்ளும் இயல்பை உடையவன். அதாவது மற்றவர்களுடைய குற்றங்கள் செய்தாலும் இவன் பொறுத்து கொள்வான். யார்? பிராமணன். புரியுதா? அதாவது அபயம் அளிப்பவன். சததம் சந்துஷ்டா, எப்பொழுது தன்னிடத்தில் திருப்தியுடன் இருந்து ஆனந்தமாக இருக்கக்கூடியவன் எவனோ அவனே பிராமணன். மனு சொன்ன பிராமணத்துக்கு இவர் வந்து வியாக்கியானம் பண்ணார் பகவான் கிருஷ்ணர். ஓகே, 12வது அத்தியாயத்தில் 13வது ஸ்லோகம். மேலும் விசேஷ அனுகிரகன்னா சப்போர்ட் பண்ணுறாது. கடைசி ஒன்று சொல்லி முடிச்சுடுவான். 39 அதஸ்து இதரத் ஜாய லிங்காச்ச. இது ரெண்டுமே முக்கியமான அதிகரணம். இதில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த அனாசிரமி டு ஆசிரமி, முதல்ல வந்து அந்த அனாசிரமி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதிலே போயிடக்கூடாது. உன் ஆசிரம தர்மத்தை கண்டுபிடிச்சி இந்த சதுர்த்த ஆசிரமத்துக்குள்ளே வரணும். நீ வந்து பிரம்மச்சரியவா, கிரகஸ்தனா, இல்லை வானப்பிரஸ்தவா, சன்னியாசியா. இப்போ வானப்பிரஸ்தத்துக்குன்னு நீ முடிவு பண்ணிட்டேன்னா 2 நியமம் தான் பண்ணணும். ஒன்று ஆகார நியமம், 2வது வானப்பிரஸ்தத்துக்கு வரப்போகிறது இல்லையா, மௌனம் இருக்கணும். நம்மளை யாராவது வெறுப்பேற்றினா கூட, புரியுதா, வெறுப்பேற்றினா கூட நீ என்ன பண்ணணும், ஆக்ஷன் ரியாக்ஷன்லாம் பண்ணாமல் கம்முன்னு இருக்கணும். அதில் தான் 100வது சிபிருக்கு கும்பு மகால் கூட்டிகிட்டு போனது எதுக்கு? இவ்வளோ கூட்டிகிட்டு போய் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணால் கூட வானப்பிரசத்தில் என்ன பண்ணணும்னு கேட்டால் 2 நியமம் தான். ஒன்று வந்து ஆகாரத்தில் வந்து குறைச்சின்னு வரணும். இப்போ எவ்வளோ சாப்பிட்றியோ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிடணும். சப்போஸ் நீ 20 இட்லி சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா 19, 18 அப்படி சொல்லி 2 இட்லி கொண்டு வந்து நிறுத்தணும். அப்புறம் ஓவர் டைம் போட்டு பண்ணினா பேசினா அதை குறைக்கணும். புரியுதா? எஸ்பெஷலி நம்மளை வெறுப்பேற்றுறாள்ல, இரிட்டேட் பண்ணுறாங்கள, அந்த நேரத்தில் பேசவே கூடாது. என்ன பண்ணா பிரகசன்னிவ பாரத, ஸ்மைல் பண்ணணும். சரிம்மா அப்படி தான் இருப்பேன், நீ கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்க, நீ பண்ணு, என்னால் பண்ண முடியல அப்படி சொல்லி விட்டுட்டேன்னா அவங்களுக்கு வெறுப்பாயிடும், ஷாக் ஆகிடும். நீ இது வந்து இது போயிடுத்து போல இருக்குது, சொரணெல்லாம் போயிடுத்து போல இருக்குது, சூடு சொரணை மானம் மரியாதை எல்லாத்தையும் வித்துடுத்து போல இருக்குது. அந்த அப்போவே நினச்சா அந்த சாமியாரோட போகக்கூடாது. இதுதான் வானப்பிரஸ்தத்தினுடைய மையமானது. இப்போ புரியுதா? ஆசிரம தர்மத்துக்கு வந்தால் தான் இதை ஃபாலோ பண்ண முடியும். அனாசிரமிக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோ, இதை ஃபாலோ பண்ண தேவையில்லை. நீ தான் அனாசிரமியாச்சே, நீ வந்து ஜபம் மாத்திரம் பண்ணிட்டா போகிறோம், பாராயணம் பண்ணிட்டா போகிறோம். இப்போ கூட பாரு, அனாசிரமி ஆசிரமத்துக்கு தான் நீ ஓட்டு போடுற. நீ ஜபம் பண்ணணும், பாராயணம் பண்ணணும்.
அவ்வளோ தூரத்துக்கு இவர் சொல்லிட்டார் 9வது அதிகரணத்தில். அதனால் பிருகதாரண்யம் 4:4-9 ஸ்ருதி வாக்கியம் தேனைதி பிரம்மவித்து புண்ணியக்கிருத்து. புரியுதா? ஆசிரம தர்மத்தை படி பண்ணினா உனக்கு புண்ணியத்தை கிடைக்கும். புண்ணியக்கிருத்து அது ஆசிரம ஜனித. புரியுதா? ஸ்மிருதி வாக்கியம் என்ன? அனாசிரமி ந திஷ்டே தினம் ஏக்கம் அப்படி துவஜ. ஓகே, துவஜன்னா பூணல் போட்டுவேன், உபநயனமானவன். புரியுதா? அவன் அனாசிரமிக்கு போகக்கூடாது. சப்போஸ் பூணல் போட்டுட்டு ரொம்ப நாள் கல்யாணம் பண்ணலன்னா அனாசிரமி ஆகிடுவான். இந்த பொண்ணு தேடின்னு இருக்கேன், பொண்ணு தேடின்னு 1008 பொண்ணு இருக்குது, ஏதோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா போகிறது. எல்லா வாழ்க்கையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அது ஃபார் இன்ஃபர்மேஷன். நீங்கள் பொருத்தம் பார்த்தாலும் பொருத்தம் பார்க்கலனாலும், இந்த ஜாதியில் பண்ணாலும் அந்த ஜாதியில் பண்ணாலும் வெளிநாட்டில் பண்ணாலும் கல்யாண வாழ்க்கை ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஏன்னா அது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டது. அதில் ரொம்ப ஃபீல் பண்ணாத. புரியுதா? 2 வாரத்துக்கு ஒரு மாதிரி இருக்கும். நம்ம சம்பிரதாயப்படுத்திருக்கோம், நம்ம இப்படி போனோம்னா அது அப்படி போகும். அப்புறம் நமக்கு பழக்கமாகிடும், இல்லாட்டி அதுக்கு பழக்கமாகிடும். யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவங்க பழக்கமாகிடுவாங்க. ஸ்ருதி ஸ்மிருதி லிங்காத் ஆசிரம தர்ம லிங்காத் அத தூ இதர நியாயாய. நியாயனா மேன்மையானது, சிறப்பானது. இதர ஆசிரம கர்மா அனாசிரம கர்மா விட மேலானது, உயர்ந்தது, சிறந்தது. அதஹா இதை விட சிறந்தது. அப்படி புரிஞ்சு. லிங்காத் புரிதா? அதுக்கு லிங்க வர்ணாசிரமம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இந்த 8வது அதிகரணம் 9வது அதிகரணம் முடிஞ்சது. மகாசிவராத்திரி 26ஆம் தேதி. இது ஒரு ஸ்பெஷல் எக்ஸசைஸ். இது வர்ணாசிரமத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. வர்ணாசிரமம் இல்லாதவனுக்கு அனாசிரமையை எதுலேயும் சேர்த்துக்க முடியாது. புரியுதா? அவனை விட்டுற வேண்டியதான். நீ சப்போஸ் மகாகாலேஸ்வருக்கு வந்தேன்னா ஆசிரம தர்மத்தில் இருக்கேன்னு அர்த்தம். மகாகாலேஸ்வருக்கு வரலைன்னா அனாசிரமே ஆயிட்டான். புரியுதா? அனாதை ஆகிட்டா இல்லை, அனாசிரமே ஆகிட்டான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். திருப்பி நமக்கு மார்ச் 2ஆம் தேதி 9:30 மணிக்கு சம்பதா, 10லேருந்து 2 வரைக்கும் இங்கேயே வகுப்பு இருக்கும். எல்லோரும் அனுகிரகா பண்ணுங்க. அனுகிரகன்னா என்ன? சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த வகுப்பை இந்த செக்ஷனில் மகாசிவராத்திரிக்கு முன்னாடி முடிக்கிறோம். அடுத்த செக்ஷன் வருகின்ற காலம் ரொம்ப கடினமான காலமாக இருக்கும். மார்ச் ஏப்ரல். அதுக்கு மைண்டு செட் பண்ணி வச்சுக்கிட்டு வாங்க. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதா பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.